श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतश्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे. ஸ்ரீரங்கக்ஷேத்திரம் பூலோக வைகுண்டம் பிரத்யக்ஷம் பரமம் பதம் என்று காட்டக்கூடிய பெருமை பெற்றது. உலகிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் உயர்ந்த நோக்கு என்று ஒன்று உண்டு. இது எது உயர்ந்த நோக்கு அப்படின்னா, பகவானை அடைந்து உய்தல், உஜ்ஜீவித்தல். ஆகையால தான் 4 விதமான புருஷார்த்தங்கள், பயன்கள் என்று சாஸ்திரம் சொன்னது. தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம். தமிழிலே அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லக்கூடிய. வீடுன்னா நம்ம வீடு ஞாபகம் வரக்கூடாது, ஸ்ரீரங்கம் ஆகிற பெரிய வீடு ஞாபகத்துக்கு வர. வீடு அப்படின்னு சொன்னாலே அது மோக்ஷம் என்பதை குறிக்கும். இந்த மோட்சத்தை பத்தி சாஸ்திரம் விரிவாக பேசுகிறது, கொண்டாடுகிறது. அப்படிப்பட்ட மோட்சத்தை நமக்கு ஒரு டேஸ்ட் காமிக்கணுங்கிறதுக்காக ஸ்ரீரங்கநாதர் இங்க படுத்துட்டு இருக்கார். சின்ன குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுவது என்பது தாய்மார்கள்ட்ட அந்த டெக்னிக்ஸ் கத்துக்கணும். சில குழந்தைகள் ரொம்ப கிரேட், என்ன பண்ணாலும் வாயை உம்முன்னு மூடிக்கிறது திறக்க. எப்படி திறக்க வைக்கணும் அப்படின்னா, அதற்கு ஒரு துளி நாக்கில தடவி பார்க்கறச்சே அதுவே கேட்கும்படியாக காண்பிச்சு. அம்புலிமா இதெல்லாம் காமிப்பாடா, இன்னைக்கு எல்லாம் மாறி போய் கையில ஒண்ணு வச்சுட்டு தான் காமிக்கும்படியா இருக்கு. இப்போ ஒரு காலத்துல அந்த குழந்தையை கொண்டு வரக்கூடிய விதம், நாமெல்லாம் கூட எம்பெருமானுக்கு குழந்தைகள் தான். ஆகையாலே பகவான் நம்மை அவனுக்கு விருப்பப்பட்டு இருக்கக்கூடிய, நமக்கு நன்மை தரக்கூடிய மார்க்கத்துல கொண்டு வரதுக்கு பல முயற்சிகளை மேற்கொள்ளுகிறான் எம்பெருமான். அதுல ஒண்ணுதான் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல பெரிய பெருமாளாக, அர்ச்சாவதார ரூபியாக, பெரிய கோயிலிலே காவேரி மத்தியத்திலே தான் துயில் கொள்ளக்கூடிய அற்புதமான இந்த நிலை. இத பத்தி சாஸ்திரங்களும் இதிகாச புராணங்களும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பலவாறாக போற்றி இருக்கிறார்கள். ஒரு அற்புதமான ஸ்லோகம் ஸ்ரீரங்கத்தை பத்தி. ஸ்ரீரங்கம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, மேல இருக்கக்கூடிய விரஜையோடு சம்பந்தப்படுத்தி, வைகுண்டத்தோட சம்பந்தப்படுத்தி வர ஸ்லோகம். காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம். காவேரியானது விரஜை நதி போல இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. பரமபதத்துல விரஜைன்னு ஒரு நதி ஓடுகிறது. அந்த விரஜையை தாண்டி தான் பகவானை போய் பார்க்க முடியும். வேதம் கொண்டாடுறது, யத் விஷ்ணோ பரமம் பதகும் சதா பஷ்யந்தி சூரயः திவீப சக்ஷுராததம் என்று வேதம் அவனுடைய பரமபதத்தை கொண்டாடுகிறது. இதிகாச புராணங்களும் பறக்க பேசுகின்றன. வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீ சகாயோ ஜனார்தனஹா உபாபியாம் பூமி நீடாபியாம் சேவிதः பரமேஸ்வரஹ அப்படின்னு இதிகாச புராணங்கள் எம்பெருமான் பெருமையை பேசுகிறது அழகா. அதற்கு மேலே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் வைகுந்தத்திலே எம்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய அழகை பலவாறாக வர்ணிக்கிறார்கள் எல்லாம். அப்படிப்பட்ட பரமாத்மா அங்க போகக்கூடிய நிலைக்கு நம்ம உயர்த்த வேணுங்கிறதுக்காக அதை போல ஒரு மாடலை இங்க உருவாக்குற. நம்ம எல்லாம் வீடை வாங்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்னா உடனே அதற்கு ஒரு மாடல் ஹவுஸை உருவாக்கும். அது அற்புதமா பண்ணிருப்பா, இழைச்சிருப்பா அந்த மாடல் ஹவுஸ். ஆனா உண்மையிலேயே அப்படிதான் வருமானா டவுட் தான். அது அந்த மாடல் ஹவுஸ் எப்படி இருக்கு பார்த்தாலே இவ மனம் கவர்கிறது. பகவான் ஒரு மோட்சத்துக்கு உண்டான மாடல் ஹவுஸா இதை காண்பிக்கிறார். எப்படி விரஜையோ அதை போல காவேரி. வைகுண்டம் அதற்கு பேரு, இங்க ரங்கமந்திரம்னு பேரு. அங்க இருக்கிற பகவானுக்கு வாசுதேவன் பேரு, இங்க இருக்கிறவனுக்கு ரங்கேஷா ரங்கநாதன் என்று பெயர். இதற்கு பிரத்யக்ஷம் பரமம் பதம், நம் கண்களாலே இந்த பூத உடலாலே காணக்கூடிய பரமபதம். அந்த பரமபதம் போனோம்னா இந்த உடலை விட்டுத்தான் போக முடியும். மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படின்னு ஆழ்வாருடைய பாசுரம். ஆனா இங்க நேரடியா இந்த உடலோடு சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தை பகவான் கொடுக்க. எப்படிப்பட்ட மாசம் இன்னைக்கு வந்திருக்கிறது, துலா மாசத்திலே வந்து சேர்ந்திருக்கும். காவேரிக்குண்டான பெருமை, துலா காவேரி மகாத்மியம் என்று கொண்டாடக்கூடிய ஒரு நூல்.
அதுல காவேரியின் வைபவத்தை பறக்க பேசுகிறார் ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்துல. திருமாலை அப்படிங்கிற பாசுரங்கள்ல தொண்டரடிப்பொடி ஆழ்வாருங்கிற ஒரு ஆழ்வார், அவர் பேரே எப்படி வச்சிருக்காரு பாருங்க, தொண்டர் அடிப்பொடி. நீங்களாம் இந்த பேட்ச் போட்டா தொண்டர் அப்படிங்கிறத காண்பிக்க. அப்ப அந்த ஆழ்வார் தொண்டர் அடிப்பொடியாக வைத்திருக்கக்கூடியவர் வார்த்தை சொல்றார், கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்தது ஓர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கிறேன் ஏழையேன் ஏழையேனே என்று அற்புதமான ஒரு பாசுரத்தை காண்பிக்கிறார். இதுல தெரிவிக்கிறார் ஆழ்வார், கங்கையில் புனிதமாய காவிரி, கங்கையை காட்டிலும் புனிதமானது காவேரி. கங்கைக்கு இருக்கிற பெருமை பல பெருமைகள் எம்பெருமானுடைய திருப்பாதத்திலிருந்து வந்தது. அவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் குறை கொண்டு நான்முகன் குண்டிகை நீர் பெய்து மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரை கொண்ட கண்டத்தான் சென்னிமேல் ஏறக் கழுவினால் அண்டத்தான் சேவடியை ஆங்கு. எம்பெருமானுடைய திருவடிகளை கழுவின ஜலம், அதுதான் ஸ்ரீபாத தீர்த்தம்னு பெயர் பெற்ற கங்கை. ஆனா அந்த கங்கையில் புனிதமாய காவிரி, அதைய காட்டிலும் இதற்கு பெருமை. எப்படி பெருமை? 5 வித காரியங்களை பண்றதான். தீர்த்தம் சுண்டதி பாதி நந்தன தரும் ரத்யாங்கனானி யுக்ஷதி ஸ்நானியார்கன பானவாரி வகதி ஸ்நாதகா புனீதே ஜனான் என்று இதனுடைய காவேரியின் பெருமையை வர்ணிக்கிறார். ஒரு முறை காவேரியோட போய் நாம தீர்த்தம் ஆடுறச்ச எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, நம்முடைய உடல் அழுக்கையோட நம்முடைய பாபங்களையும் சேர்த்து போக்க வல்லதாக இருக்கக்கூடிய காவேரி. இந்த காவேரியின் பெருமையில ஸ்ரீரங்கநாதர் கொடுத்த வரம், நாள்தோறும் உன் மடியிலேயே நான் தவழுகிறேன். எப்பொழுதும் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் அரங்கநாதர். ஸ்ரீரங்கநாதருக்கு காவேரி தாயார் வந்து திருவடிகளை வருடலைன்னு சொன்னா அவருக்கு தூக்கம் வராது. அப்படி எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் திருக்காவேரியால நாள்தோறும் அப்படி எப்பொழுதும் பரிச்சயம். அதாவது எம்பெருமானுக்கு உண்டான சேவைகளை செய்யக்கூடிய காவேரிக்கு உகந்த மாசம் இந்த ஐப்பசி மாசம். இதற்கு துலா மாசம்னு பேர். இந்த மாசத்துல மற்ற இருக்கக்கூடிய நதிகள் எல்லாம் தாங்கள் செய்த பாபங்களை இந்த காவேரியில குளிச்சு போக்கிக்கிறது. மற்ற இருக்கக்கூடிய நதிகளுக்கும் உண்டான பாபங்கள் சேருகிறது ஜனங்கள் அதுல குளிப்பதால். இப்ப அவைகளுக்கு பாபம் எங்க நிவர்த்தி ஆகுதுன்னா, துலா காவேரி மகாத்மியம் காண்பிக்கிறது, திருக்காவேரி ஸ்பர்ஷத்தாலே அவர்களுக்கும் நிவர்த்தி. அப்ப அந்த துலா காவேரி மாசத்துல ஸ்ரீரங்கநாதன் தங்க குடத்துல திருக்காவேரியிலேருந்து தீர்த்தத்தை எழுந்தருள பண்ணி கொண்டு உள்ள எடுத்துட்டு போறார். உள்ள 12 கிணறு இருக்கு, அதை உபயோகிக்க மாட்டார் ரங்கநாதன். நாள்தோறும் காவேரியிலிருந்து தான் தீர்த்தம் வரணும். அது புனிதமாக ஆக்கக்கூடிய காவேரி. இந்த காவேரியில குளிக்கிறச்சே நமக்கு என்ன ஆகிறது? உடல்ல ஏற்படுற சுத்தி இல்ல, மனதே சுத்தி அடைகிறது. பாபங்கள் தொலைகின்றன நமக்கு. இது இன்னைக்கு சொல்றான். குளிக்கிறதுல எது உத்தமம் அப்படின்னா சாஸ்திரம் சொல்லியிருக்கு, ஓடுகிற நதியில குளிக்கிறது உத்தமம். மத்தியமம்னு சொன்னா தேங்கி இருக்கிற குளம் குட்டைகள்ல குளிக்கிறது. ஆதமம்னு சொன்னா பூமி ஸ்பர்ஷத்தோட இருக்கிற கிணறுல இருந்து குளிக்கிறது. இன்னைக்கு நாம வேற எங்கேருந்தோ குளிக்கிறோம். அது அதமோ அதமம்னு தனியா பிரிச்சுக்கணும். அந்த கேட்டகரி சாஸ்திரம் காண்பிக்கிறது. இன்னைக்கு சொல்றா அது ஓடுற நதியில குளிக்கிறச்சு எவ்வளவு சயின்டிபிக்கா நம்முடைய பாடி ஹீட் எல்லாம் எப்படி குறைக்கிறது, எவ்வளவு நமக்கு உண்டான தெம்ப கொடுக்கறது அற்புதமா. இப்படின்னு பல விஷயங்கள். ஆர்வோவா ஆற்ற காட்டிலும் புனிதம் எது மணலோடு கூடியிருக்கிற ஜனமோ அது சிரேஷ்டம். இன்னைக்கு சயின்ஸ் பலவிதமான அர்த்தங்களை சொல்றது. ஆனா மூலம் எங்க இருக்குன்னா, சாஸ்திரம் இதற்கு நன்மையை கருதி முன்பே சொல்லி வைத்தது. ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல ஸ்ரீரங்கநாதனை சேவிக்கணுங்கிறவா அந்த காவேரியில குளிச்சுடுதான் ரங்கநாதனை சேவிக்கிறதுங்க. இது எப்படிப்பட்ட கஷேத்திரமா இருக்கு? பரமபதம் திரிபாத் விபூதின்னு பேரு. மும்மடங்கு பெரியது. இந்த பிரகிருதி மண்டலத்தை காட்டிலும். பிரகிருதி மண்டலம்ங்கிறது அயுதானி சகஸ்திரானி, கோடானு கோடி அண்டங்களோடு கூடியது. இதை காட்டிலும் மும்மடங்கு பெரியது அங்க இருக்கக்கூடிய பரமபதம். அந்த பரமபதம் போல இருக்கக்கூடியது ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் 156 ஏக்கர்ஸ். ஸ்ரீரங்கத்துடைய இந்த மெஷர்மெண்ட் 7 பிராகாரங்களோடு கூடியது. அது மட்டும் இல்ல, 21 கோபுரங்களோட 55 உள் சன்னதிகளோட உபசன்னதிகளோட கூடிய பெரிய தேவஸ்தானம் ஸ்ரீ ரங்கநாதனுடைய தேவஸ்தானம். ரங்கராஜனுடைய பூமி பூர்த்தியா ரங்கராஜனுடையதாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். அவர் போகாத கடாட்சிக்காத இடமே கிடையாது. எல்லா இடங்களையும் உற்சவம்னா புறப்பட்டு போவார். சவுத் நார்த் ஈஸ்ட் வெஸ்டும் இல்ல, நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் அந்த டைரக்ஷன்ல கூட போவார் ரங்கநாத். அப்படி அத்துணை இடங்களுக்கும் சென்று கோலோச்சும்படியான ஒரு திவ்ய தேசம் ஸ்ரீரங்கமாகிற பரமபதமாகிற திவ்ய தேசம். இது பிரத்யக்ஷம் பரமம் பதம். கண்களாலே கண்டு நாம அனுபவிக்க கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம்.
ஆழ்வார்கள் 11 மண்டி கிடந்த திவ்ய தேசம். இந்த எம்பெருமானுக்கு இருக்கிற பெருமை திருவேங்கடமுடையானாக இருக்கக்கூடிய திருப்பதி எம்பெருமானு கூட கிடையாது. அவர் ஐஸ்வர்யத்துல பெரியவரா இருக்கலாம், ஜனங்கள் வருதுல அவர் பெரியவரா இருக்கலாம். இன்னைக்கும் அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கு. என்ன, எல்லா ஆழ்வார்களும் ரங்கநாதனை பாடினார், ஒத்தர் என்ன பாடலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் திருவேங்கடமுடையான். இவருக்கு என்ன பெருமை? அரையர் கொண்டாடத்துல சொல்லுவார், 11 பாடும் பெருமாள். 10 ஆழ்வார்களும் பாடிய பெருமை ஸ்ரீரங்கநாதன் ஒருவனுக்கே கொண்டாடக்கூடியது. மேல இருக்கிற ஒரு கடைசி ஆழ்வார், தொடர்படி ஆழ்வார், மேல இருக்கக்கூடிய திருவேங்கட மாமலையை அவர் மட்டும் பாட, ரங்கநாதனை மட்டுமே பாடும்படியாக கிடந்த, அது மட்டும் இல்லை எல்லா ஆச்சாரியர்களும் மண்டி கிடந்திருக்கக்கூடிய திவ்யஸ்தலம். இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல ஒரு புல் பூண்டாக முளைப்பதும் கூட இவன் புண்ணியம் செய்தால் தான் முடியும் என்று ஸ்ரீரங்க மாஹாத்மியம்ங்கிற ஒரு நூல் காண்பிக்கிறது. இது கருட புராணமும் பிரம்மாண்ட புராணமும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள். சதாத்தியாயின்னு பேரு, தசாத்தியாயின்னு பேரு. 100 சதகங்கள், 100 விதமான அத்தியாயங்கள் கொண்டது, 10 அத்தியாயங்கள் கொண்டதுன்னு பிரிச்சு ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல எப்படிப்பட்ட மகிமையெல்லாம் உண்டாகி இருக்கக்கூடியது, இதனுடைய தீர்த்தத்துல என்ன விசேஷம், க்ஷேத்திரத்துல என்ன விசேஷம், மூர்த்திக்கு என்ன விசேஷம், விமானத்திற்கு என்ன விசேஷம், விமான பிரதட்சணம் பண்ணுகிற பொழுது என்ன விசேஷம், இத்தனையும் வர்ணிக்கிறது அந்த கிரந்தங்கள். என்னென்ன பலன் வேணுமோ அத்தனையும் கொடுப்பதற்காக ஸ்ரீரங்கநாதன் இங்கே கூடியிருக்கிறான். இவருக்கு என்ன ஒரு பெரிய ஏற்றம் தெரியுமா? ஸ்வயம் வியக்த மூர்த்தியாக தோன்றினதுல 8 தேசங்கள்ல ஸ்ரீரங்கநாதர் தான் முதன்மை பெற்றவர். ஆத்யம் புரோக்தம் ஸ்வயம் வியக்தம் விமானம் ரங்கசம்யகம் ஸ்ரீமுஷ்டம் வெங்கடாத்ரிம் ச சாலக்கிராமம் ச நைமிஷம் தோதாத்ரிம் புஷ்கரம் செய்வ நரநாராயணாசிரமம் அஷ்டோமே மூர்த்தயஸ்தந்தி ஸ்வயம் வியக்தா மஹீதலே. இந்த உலகத்துல 8 ஸ்வயம் வியக்த கஷேத்திரங்கள், 4 தமிழ்நாட்டு பக்கம், ஆந்திராவையும் சேர்த்துக்கிறோம் நாம இந்த பக்கத்துல, இன்னும் 4 அந்த வடக்கு பக்கத்துல இருக்கிறதுல இதுல முதலாவதாக தோன்றின திவ்யதேசம் என்பது ஸ்ரீரங்கநாதர் தான். ஸ்வயம் வியக்தமாக தோன்றின மூர்த்தி, பிரம்மாவாலே முதலிலே பூஜிக்கப்பட்ட பெருமாள், பிரணவாகார விமானம்னு சொல்லக்கூடிய அந்த விமானத்தோடு தோன்றியவர் அந்த பெருமாள். பிரணவம் எப்படி ஆகாரம் இருக்கோ அந்த பிரணவார்த்தத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிற விமானம். மேலே கலசங்கள், 4 வேதங்களுக்கு கொண்டாடும்படியான அந்த 4 கலசங்கள், உள்ளே வேதத்துக்கெல்லாம் சாரதமமாக இருக்கக்கூடிய பகவான், உள்ளே படுத்துட்டு இருக்கக்கூடிய எம்பெருமான். இப்ப வேதத்தின் உட்பொருளாக இருக்கக்கூடிய பரமாத்மா, வேதமே சொல்றது சர்வே வேதாயத்ரைகம் பவந்தி வேதைச்ச சர்வை ரகமேவ வேத்யா. பகவான் சொல்ற வார்த்தை, வேதங்களுக்குள்ளே அறியத்தக்கவன் நான், சகல வேத வேத்யன்னு பேரு பகவானு. எல்லா வேதங்களுக்குள்ளேயும் மறைந்திருக்கக்கூடிய உட்பொருளாக இருக்கக்கூடிய பரமாத்மாவை கண்களால ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல காணக்கூடியவர்களாக இருக்கும். இந்த விமானம் இருக்கு, அந்த விமானம் கண்களால பார்த்தாலே பாக்கியம், கையெடுத்து சேவிச்சா பரம புண்ணியமா, விழுந்து சேவிச்சா அது இன்னும் பரம பாக்கியமா. அதற்கு மேலே அந்த விமானத்தை பிரதட்சணம் பண்ணுகிறோம். பலவிதமான பிரதட்சணம் இருக்கு. அடி பிரதட்சணம்னு சொல்லுவாழா. அதை தாண்டி அந்த எபெருமானை பிரதட்சணம் 48 நாட்கள் பண்ணக்கூடிய பிரதட்சணங்கள்னா அது எப்படி இருக்கும்னா பரமபதத்தையே கொடுக்க வல்லதாக இருக்கக்கூடியது. இவனுக்கு உலகத்துல இருக்கக்கூடிய ஆசைகளையும் இவனுக்கு வேண்டியதையும் மட்டும் நிறைவேற்றக்கூடியதா இல்ல அந்த விமானம். அப்படிப்பட்ட ஆசைகளை பல பேருக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்கு. 48 நாள் பிரதட்சணம் பண்ணா இவன் வாழ்க்கையே மாற்றி கொடுக்க வல்லதாக இருக்கக்கூடிய அந்த விமான பிரதட்சணம். இதெல்லாம் இந்த ஸ்ரீரங்க மகாத்மியம் நமக்கு பலவாறாக இந்த கஷேத்திரத்தினுடைய மகிமையை பெருமையை கொண்டாடி காண்பிக்கிறது. அந்த திவ்யதேசத்துல நாம ஒரு நாள் வந்திருக்கோம், ஒரு நாள் கூடி இருக்கோம், அந்த எம்பெருமானை சேவிக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிடைச்ச அடிஷனல் போனஸ் என்ன போனஸ்னா, இந்த உடலை கொண்டு பகவானுக்கு பயனுள்ள காரியத்தை பண்ணுகிறோம். நமக்கு நிறைய பேருக்கு அப்பப்போ ஒரு குழப்பம் இருக்கும், சம்பத்து நமக்கு ஒன்றும் நிறைய இல்லையே, நிறைய பணம் சேரலையே, இல்லையே நிறைய தானே இருக்கு, அவரை கம்பேர் பண்றச்சே எனக்கு இல்லையே, எப்பவுமே கம்பேரிஷன்ல தானே இருக்கும். சாஸ்திரம் சொல்லித்து, அடே உனக்கு கிடைத்த இந்த உடலே பெரிய சம்பத்து, விசித்ரா தேக சம்பத்தி, இந்த உடல் இருக்கிறதே இதை போல ஒரு விசித்திரமானது ஆச்சரியமானது எங்கேயுமே பார்க்க முடியாது. இதுவே உனக்கு கிடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய பெரிய ஐஸ்வர்யம். இதை நீ சரியான வழியில உபயோகித்தாலே அது உன்னை நல்ல வழியில கொண்டு போய் சேர்க்கும். எதற்காக உபயோகிக்கணும்னா ஈஸ்வராய நிவேதிதும், பகவானுக்காக இதை உபயோகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறது. இல்லையே கண்ணுன்னா எதையோ பார்க்கறதுக்கு, காதுன்னா எதையோ கேட்கறதுக்கு, வாயினா எதையோ பேசுறதுக்கு இல்லையே.
எம்பெருமான் விஷயமாக பார்ப்பதற்கும் அவன் விஷயமாக கேட்பதற்கும் ஆழ்வார் சொன்னார். செவிகளால் ஆற நின் கீர்த்தி கனியன்னும் கவிகளே. இந்த செவிகள் என்ன இருக்குன்னா உன்னை பத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்பதற்காக இருக்கிறது. வாய் அவனை அல்லது வாழ்த்தாது, கையுலகம் தாய் அவனை அல்லது தாம் தொழா. இதெல்லாம் ஆழ்வார்களுடைய உயர்ந்த நிலை. ஆனா நமக்கு அப்படி இல்லாதபடி இன்று ஒரு நாள் இல்ல நாளையும் சேர்த்து மற்றொரு நாள் பகவானுக்கே சேவை பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்க பெறுகிறது. இந்த சேவைங்கிறது என்ன நோக்கோடு பண்ணுகிறோம், எப்படி பண்ணுகிறோம், எந்த இடத்துல பண்ணுகிறோம், அதான் பிரயோஜனம். இப்ப உலகத்துல எந்த இடத்துல பண்ணா அது பிரயோஜனம். ஒரே ஆர்குமெண்ட் வீட்டுல நடந்துட்டே இருக்கு, சண்டை, பெரிய போராட்டமா இருக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல நீயா நான். அது என்ன பிரயோஜனமா இருக்குதுன்னா 4 பேர் பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சிரிப்பதற்கு ஆறுது, அவ்வளவுதான். இதே டிவியில போயிடுதுன்னா நீயா நானா ஷோங்கிறது ரொம்ப ஃபேமஸா போயிடுது முழுக்கவே. அவருக்கு பணமும் வருது, கிடைக்கிறவருக்கு பேரும் வருது, புகழும் வருது. ஆனா கம்பெனிக்கு வளருது. இதையே இவ அட்வொகேட்டா மாறி அங்க போய் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணா அப்போ ப்ரொஃபஷன்ல ரொம்ப கிரேட்டாவும் ஆக முடியும். அப்போ ஒரு விஷயத்த எங்க பண்ணணும், எப்ப பண்ணணும், எப்படி பண்ணணும், எதுக்காக பண்ணணும், இதுதான் அந்த இடத்துல பிரயோஜனம். இப்ப எந்த இடத்துல பண்ணணும்னு தெரிஞ்சா ஆர்கியூமெண்ட அது பிரயோஜனம். இப்ப நான் கோர்ட்ல போய் சுவாமி ஆட்ல தான் ரொம்ப பேசுவார், கோர்ட்ல போனா பேசவே மாட்டாருன்னா அவர் வக்கீலாவே இருக்க முடியும் இல்லையா உலகத்துல பார்க்கறச்சே. அப்ப எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பயனுடையதா மாத்தணும், இந்த சரீரத்தை எங்க பயனுடையதா மாத்தணும்னா பகவானிடத்திலே பயனுடையதாக மாற்ற வேண்டும். நமக்கெல்லாம் கைக்கு ஒரு சுத்தின்னா ஒண்ணு வச்சுப்போம். பேர் ஏதோ சொல்றா, டேட்டாலுங்கிறா, இன்னொன்னு வேற ஒரு பேர் சொல்றா, காலுக்கு ஒண்ணு சொல்றா அழகா. ஆனா எல்லாத்துக்கும் சுத்தி பண்ணிக்கிற நாம உள்ள இருக்கிற மனசுக்கு ஒரு லிக்விட் கண்டுபிடிக்கணும். முடிஞ்சா உள்ள விட்டு அதை மனசுக்கு கிளீன் பண்ண முடியுமான்னா டாக்டர்ஸால மனசையே கண்டுபிடிக்க முடியும். அடிக்கடி சொல்றாரு டாக்டர் சொல்றச்சே, மனசை நல்லா பார்த்துக்கோங்க, எப்பவும் நீங்க தொய்வடையாதீங்க, அதனாலதான் சுகர் ஜாஸ்தியா இருக்கு குறையிறது, இந்த காரணம் சொல்றான். ஆனா அந்த மனசை கண்டுபிடிக்க முடிஞ்சுதான்னா இல்ல. சாஸ்திரம் சொல்றது மனசுதான் எல்லாத்துக்கும் முக்கிய காரணம். மன ஏவ காரணம் மனுஷியானாம் பந்த மோக்ஷயோகோ. பந்தத்துக்கும் காரணம் மனசு, மோட்சத்துக்கும் காரணம் மனசு. அப்ப அந்த மனசு எங்க தூய்மைப்படுவது என்றால் பகவத் கைங்கரியத்திலே நாம் மூழ்கிற பொழுது நமக்கு அந்த மனசு சுத்தி அடைகிறது. அற்புதமான அந்த திருக்கரண சுத்தி ஏற்படுகிறது. சாஸ்திரம் சொல்றது, ஆழ்வார் சொல்றார் பாசுரத்துல, நீ கடைத்தலை சீக்க பெற்றால் கடுவினை கலையடாமே. உன்னை சுத்தி தடுக்கக்கூடியது என்ன தெரியுமா, நாம் சேர்த்திருக்கிற புண்ணிய பாபங்கள்னா நம்ம தடுக்கிறது. ஒரு நல்ல விஷயத்தை நாம் செய்ய முடியாதபடி, உயர்ந்த அனுபவத்தை பெற முடியாதபடி எத்தனை முயற்சி பண்ணாலும் தடங்களா இருக்கிறது எதுன்னா நாம் செய்த புண்ணிய பாபங்கள். அதுதான் அந்த விலங்காக நிற்கிறது. எனக்கு ஒரு யோகத்துல ஒருத்தர் முன்னேறணும்னு நினைக்கிற கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம் அப்படின்னு முன்னேறச்சு அதை தடுக்கும்படியாக இருக்கிறது எதுன்னா இவன் செய்திருக்கக்கூடிய பாபங்களே தடையாக அமைய பெறுகின்றன. இந்த பாபங்கள் எப்படி தொலையும், இந்த பாபங்கள் ஆகிய விலங்குகள் உங்களை விட்டு எப்படி நீங்கும்னா எவ்வளவுக்கு எவ்வளவு பகவானை ஸ்மரித்து கொண்டிருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பாபங்கள் நீங்க பெறும். இந்த பாபங்கள் நீங்க பெற்றாதான் உங்களுடைய மனசு ஸ்டெபிலிட்டி அடையும். இன்னைக்கு சொல்றா சயின்ஸ்ல அல்பா, பீட்டா, காமா, தீட்டான வேவ்ஸ் பேர் சொல்றான், பிரெயினுக்கு உண்டான வேவ்ஸ் பேர் சொல்றான். அந்த இது இருக்கிறதுலயே ஹையஸ்டா இருக்கும்னா எந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல உங்க மைண்ட் ரொம்ப சஞ்சலம் இல்லாமல் காமா இருக்குமோ அந்த ஸ்டேட் வந்து ஹையஸ்ட் ஆஃப் திங்கிங்கோட, ரொம்ப ஹையஸ்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டியோட கூடி இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்ன்னு சொல்றது இன்னைக்கு சயின்ஸ் காண்பிக்கிறச்சு. இதெல்லாம் நம்முடைய சாஸ்திரம் பலவாறாக சொல்லி வைத்திருக்கிறது. யோகா, யோகம்னா என்ன ரொம்ப அழகா சொல்லிது. பதஞ்சலி சூத்திரம் முதல்ல ஆரம்பிக்கிறச்சு, யோகா சித்த விருத்தி நிரோதா யோகா. யோகம் என்பது வேறொன்றும் இல்லை, உன்னுடைய மனது வேறொன்றிலே அலைபாயாமல் நிலை பெற்றதாக இருந்தால் அதற்கு யோகம் என்று பெயர். நான் நினைச்சிட்டு இருக்கேன் கையை இப்படி இப்படி தூக்கி அப்படி பண்றது இப்படி பண்றதுதான் அப்படின்னா இல்ல, மனசை நிலைப்படுத்துவதற்கு யோகம் என்று பெயர்னு சாஸ்திரம் சொல்றது. எப்படி நிலை பெறும்னா எவன் விஷயத்திலே அந்த மனதையும் நம்முடைய இந்திரியங்களையும் வைக்க வேணுமோ அது வைக்கக்கூடியதுல மனசு நிலை பெறுகிறது. ஏன்னா சிருஷ்டியே அப்படித்தான். இப்போ மேக்னெட் அயன் அட்ராக்ட் பண்ணுறது, அங்கே பக்கத்தில் கோல்டில் வச்சு அட்ராக்ட் பண்ண மாட்டேங்கிறது. நான் சிருஷ்டியே அப்படிதான். அதை போல இந்த மனசு பகவான்கிற விஷயத்தை கொடுக்கறச்சு அது சாந்தம் அடைகிறது. அதை போல இன்றைக்கு நம்ம கிடைச்ச பாக்கியம் என்னன்னா எம்பெருமானுக்கு தொண்டு செய்திருக்கக்கூடிய பரம பாக்கியம். அவனுடைய சன்னதியில நாம வேற எங்கேயோ கூட கிளீன் பண்ணலாம், ஆபீஸ்ல கிளீன் பண்ணலாம், நம்ம வீட்டுல கிளீன் பண்ணலாம், வேற எங்கேயோ கிளீன் பண்ணலாம். ஆனா பகவானுடைய சன்னிதானத்துல
அவனுடைய அடிமையாக அவனுடைய தொண்டனாக இருந்து ஒண்ணு பண்றோம் பாருங்க, அது எம்பெருமான் திருவுள்ளத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. அது மட்டும் இல்லை, அது நம்முடைய பாப்பங்களை ரொம்ப அற்புதமா களையக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கும் இதை பத்தி நம்ம பார்க்கணும்னா திருவனந்தபுரம் போனேன்னா முதல்ல அங்க ஒரு தொடப்பக்கட்டையை வச்சுட்டு விளக்கமாறு வச்சுட்டு காத்துட்டு இருப்பாங்க. என்ன யாருக்காக வெயிட்டிங், எல்லாரும் வந்தாச்சே, இப்ப இருக்கிறவா எல்லாரும் வந்தாச்சே, என்னென்ன இல்ல வரணும், முக்கியமா வரணும். யாருன்னா அந்த ராஜா வரணும். இந்த ராஜா முதல்ல தொடங்கணும், தொடங்கின பிறகுதான் மற்றவாள்லாம் தொடங்கணும். இப்ப என்னன்னா இன்னைக்கும் பகவானுடைய அனந்த பத்மதானுடைய முதல் தொண்டன் என்றுதான் அந்த ராஜாவுக்கு பேர். ஆழ்வார் பாசுரத்தின்படி நீ கடைத்தலை சீக்க பெற்றால், நாம அங்க களையக்கூடிய ஒவ்வொரு தூசியும் கோயில்ல இருக்கக்கூடிய அழுக்க கலையில நம் மனதிலே காலங்காலமாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அழுக்குகளை களைகிறோம். மனமாசு தீரும். ஆழ்வார் சொல்றார் பாசுரத்திலே, அருவினையும் சாரா தனமாய தானே கைகூடும் புனமேய பூந்துழா யானடிக்கே போதொடு நீரேந்தி தாம் தொழா நிற்பார தமர். எம்பெருமானுடைய திருவடி கீழ் தீர்த்தத்தை கொண்டு இந்த காத்தால குடத்துல கொண்டு வரானே தீர்த்தத்தை, எப்படி அவனுக்கு கிடைக்கிற பாக்கியம்? மனமாசு தீரும். மனசுல இருக்கக்கூடிய மாசு அழுக்கு நீங்க பெறும். இப்ப இங்கேருந்து இந்த விஷன் அங்க பார்க்கிறேன், யாரோ வரா போறான்னு தெரியுது. இப்ப இந்த இடத்துல ஒரு தூசியா அமைஞ்சுடுத்துன்னா தெரியுமா எனக்கு? என்னுடைய மைண்டு சஞ்சலத்தோட கூடிட்டுன்னா புத்தி வேலை செய்யாது எனக்கு. முதல்ல அர்ஜுனன் சொல்ற வார்த்தை சஞ்சலம் ஹி மனகிருஷ்ணா, என் மனசு ரொம்ப சஞ்சலப்பட்டு இருக்கிறது அப்படின்னு அர்ஜுனன் திருவாக்காக இருக்கிறது. கீதை சொல்றச்சே அதான் தொடங்குறது. ரொம்ப சஞ்சலப்பட்டு இருக்கிறது. என்னன்னா கிருஷ்ணனுக்கு அவன் உபதேசம் பண்ணுகிறான். கிருஷ்ணா போர் வேணுமா? யோசிச்சுப்பார், இத்தனை பேர் இருக்கா, இத்தனை பேர் கொண்டுட்டா நாளைக்கு யாரை வச்சு ராஜ்யம் பண்றது? எதற்கு அந்த ராஜ்யம் வச்சு என்ன பண்றது? பெருமாள் பார்த்தார், அடைய உன்னை இதுக்காரா கூட்டின்னு வந்தது. அர்ஜுனன் சொல்றான், காண்டிவன் நடுங்கிறது, கை நடுங்கிறது, நான் விட்டுட்டான் காண்டிபத்து. கோழையாட்டம் கிடந்தானவன் பார்த்தான் எம்பெருமான், அர்ஜுனா என்னடா இது உனக்கு புரியாம பேசுறிய, நீ பேசுறதெல்லாம் தர்மமா இருக்கு, ஆனா ஆபாசமான தர்மம்டா, உனக்கு என்ன என்று புரியாது. எதனால ஏற்படுகிறது? மனக்குழப்பத்தாலே ஏற்படுகிறது. ஆகையால்தான் மனம் குழப்பமாக இருக்கக்கூடிய சமயத்துல நாம் எந்த முடிவுகளும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவார்கள் பெரியோர்கள். இப்ப அந்த மனசுல ஒரு சுத்தி உண்டாக வேண்டும், உடலிலே சுத்தி உண்டாக வேண்டும். நம்ம பாபங்கள் தொலையணும்னா இன்னைக்கு கொண்டு பெருமாளுக்காக ஒரு ஜலத்தை கொண்டு வச்சு தொடப்பக்கட்டை வச்சு நல்லா அந்த இடத்துல பெருக்கி அங்க இருக்கக்கூடிய மேல இருக்கிற தூசிகள் எல்லாம் தட்டி இப்படி எல்லாம் பண்ணினோம்னு சொல்றச்சேயே அதுவே நம்ம மனசுல இருக்கக்கூடிய மாசை நீக்கும்படியாக இருக்கக்கூடிய விஷயம். எத்தனையோ விஷயங்கள் நாம் முயற்சி செய்து நமக்கு பலன் கிடைக்க போறது இல்லை. ஆனா இந்த விஷயத்தாலே பகவத் அனுகிரகத்தாலே நமக்கு உடனே பலன் கிட்டும்படியான ஒரு விஷயமாக நிற்கும். இப்ப இது நமக்கெல்லாம் ஒரு நன்னாளாக அமையப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நன்னாள். இந்த நாள்ல ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடிகள்ல இன்னைக்கு நட்சத்திரம் உத்தர பல்குனி நட்சத்திரம்னு பேர். உத்தரம் அப்படின்னு சொல்றோம். ஸ்ரீரங்கநாச்சியாருடைய திருநக்ஷத்திரம் இன்னைக்கு. ஸ்ரீரங்கநாச்சியார் உத்தர பல்குனி நட்சத்திரத்துல அவதரித்தவள். ரங்கநாதனுக்கும் ஸ்ரீரங்கநாச்சியாருக்கும் சேர்த்தி சேவை என்பது பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரத்தில் நடக்கும். வருஷத்துல ஒரே ஒரு நாள் அந்த சேர்த்தி திவ்ய தம்பதிகளாக கூடியிருப்பார்கள். எப்படி தசரத சக்கரவர்த்தி அதாவது ஜனக மகாராஜன் பார்த்து ஆனந்தித்தானோ, இயம் சீதா மமசுதா சகதர்ம சரிதவ பிரதீச்சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருஹீஷ்வ பாணினா என்று ரெண்டு பேரும் சேர்த்து கையை பிடிச்சு கொடுத்தான். சீதை கையை பிடிச்சு ராமர் கையோட சேர்த்து கொடுத்தான் ஜனக மகாராஜன். சேர்த்து கொடுத்த உடனே அவனுக்கு என்ன எடுத்துட்டார்? அவனுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருது. பத்ரம் தே நான் பல்லாண்டு பாடினான் அவளுக்கு. இந்த சேர்த்தியை பார்க்க முடியுமா? எப்படி அற்புதமான ஒரு சேர்த்தி. அதை போல ஸ்ரீரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கநாதர் கூடியிருக்கிற சேர்த்தி பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரம். இன்னைக்குதான் உத்தர நட்சத்திரம் கூடியிருக்கக்கூடிய சுதினம். இந்த கஷேத்திரத்துக்கே என்ன பேருன்னா ஸ்ரீரங்கநாச்சியார் கஷேத்திரம் தான் பேரு. அதுக்குதான் என்ன வந்தது இருக்கு? ஸ்ரீ ரங்கம்னு பேரு. ரங்கம்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ரங்கம் அப்படின்னு சொன்னா ரதிங்கதா, அது ரங்கம்னு பேர். ரொம்ப நாளி நான் எடுத்துக்கூடாது, ஏன்னா காத்தாலேந்து உழைச்சவால ரொம்ப தூக்கத்தை கொண்டு போக கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்கு எனக்கு. ஆகையாலே அதை நான் எந்த அளவுக்கு முடியறதோ அவ்வளவு குறைச்சி சொல்லி முடிச்சு வைக்கிறேன். ரங்கம் அப்படின்னா க்ஷீராப்தேஹே மண்டலாத் பானோஹோ யோகினாம் ஹிருதயாதபி ரதிங்கதோ ஹரிரியத்ர தத்ரங்கம் முனயோகிதுகு அப்படின்னு அழகான ஒரு வார்த்தை சொல்லப்படுறது இந்த ஸ்லோகம். எந்த இடத்துல பகவானுக்கு இருந்து ஆனந்தம் ஏற்படவில்லையோ, திருப்பார்கடல்ல இருந்தார், அங்க ஒரே என்னென்ன குய்யோ முறையோன்னு கஷ்டம். எந்த தேவதை கஷ்டம் வந்தாலும் அங்க நிடுவோம்.
ஐயோ காப்பாத்து பெருமாளேன்னு க்ஷீராப்திலேன்னா அங்கேருந்து பாய சுருட்டினார். மண்டலாத் பானோஹோ, சூரிய மண்டலத்துக்குள்ளே இருந்தான் பெருமான், அங்கேயும் அவனுக்கு சுகம் தரல. ரிஷிகளுடைய ஹிருதயத்திலே இருந்தான் எம்பெருமான், அங்கும் ஆனந்திக்கல. ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே விபீஷண ஆழ்வாராலே கொண்டு வரப்பட்டு இங்கே ஸ்தாபிதமானான். அதான் ரங்கம்னு பேர். ரங்கநாதனுக்கு ஆனந்தம் ஏற்பட்ட ஒரு திவ்யதேசம் அழகா. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலெனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. ஆழ்வாருடைய அற்புதமான பாசுரம். குடதிசை முடியை வைத்தான் எம்பெருமான், மேற்கு திக்கிலே தன்னுடைய திருமுடியை வைத்தான், குணதிசை பாதம் நீட்டி, கிழக்கு திக்கு தான் குணதிக்குன்னு பேர். அந்த குணதிசையிலே பாதம் நீட்டினான். ஒவ்வொரு பிராகாரம் முடியறச்சேரி எம்பெருமானுடைய திருவடிகள் இருக்கும். நீங்க பார்த்துட்டே வந்தா தெரியும் ஸ்ரீரங்கத்துல இது எங்க வரைக்கும் போறது. ஆழ்வார் அவதாரஸ்தலம் திருமண்டங்குடின்னு பேரு, அது வரைக்கும் நீண்டு இருக்கிறதா. வடதிசை பின்பு காட்டி, வடக்க இருக்கக்கூடிய திசையிலே தன்னுடைய பின்னழகை காட்டுகிறான். ரங்கநாதனுக்கு என்ன பெருமை தெரியுமா? முன்பிலும் பின்பழகிய பெருமாள். முன்னழக காட்டிலும் பின்னழகு ரொம்ப அதிகம் ரங்கநாதனுக்கு. அந்த பின்னழக சேவிச்சா அப்படியே மயங்கி இருப்பாராம் பூர்த்தியா. அந்த பின்பழகிய பெருமாள் முன்பே என்ன பாக்குறாருன்னா தென்திசை இலங்கை நோக்கி. எல்லா பகவானும் கிழக்கு முகமா தான் இருப்பார். ஸ்ரீரங்கத்துல ஒருத்தர் தான் ரங்கநாதர் தெற்கு முகமாக சயனிக்கிறார். எதனாலே என்ன? பெற்ற குழந்தையை பார்த்து ஈண்டெடுத்த தாய் படுத்துன்னு இருப்பா. பால் கொடுக்கிற குழந்தை, அந்த குழந்தை எந்த திக்குல படுத்துட்டு இருக்கோ அப்படி தாயார் திரும்பி இருக்கிறா போல தன் குழந்தையான விபீஷணனை பார்த்து சயனிச்சிருக்காராம். தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு. அந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்தை துயிலக்கூடிய அழக பார்த்து உடலெனக்கு உருகுமாலோ. ஆழ்வார் சொல்றார், மனசு உருகல. நீங்கன்னா எப்படி தைரியமா போயிட்டு அப்படி சேவிச்சுட்டு வரல, எனக்கு ஒரு மருந்து கொடுங்கன்னார் ஆழ்வார். ஏன்னார், எனக்கு உடலே உருகி போகிறது, உடல் எனக்கு உருகுமாலோ. ஸ்ரீரங்கநாதன் சைனித்திருக்கக்கூடிய அழகை இது ரெண்ட காமிக்கிறான். ஒன்னும் இந்த கிரீடத்தை பாருங்கிறான் பெருமா, இந்த பக்கத்துல பார்த்து என்னுடைய பாதங்களை பாருன்னு காண்பிக்கிறான். கிரீடம் ஸ்ரீரங்கேஷ இதுஹு உபதானி கிருதபுஜா விதீஷா தீஷத்வாத் கடதை இது சம்ஸ்பிருஷ்ய வதத்தின்னு இந்த கையை காண்பிக்கிறான். இந்த இடத்துல சொல்றான், நிஹி நானாம் முக்கியம் சரணமிதி பாகுஸ்ததிதரஹா. ஒரு கரம் வலது கரம் எம்பெருமானுடைய கிரீடத்தை காண்பிக்கிறது. அடே உலகுக்கே நான் தாண்டா ராஜா, விதி ஈசன் பிரம்மா சிவன் இந்திரன் இப்படிப்பட்ட தேவர்களுக்கெல்லாம் தலைவன் நான் அப்படின்னு அந்த கிரீடம் காண்பிக்கிறது. ரங்கராஜான்னு காண்பிக்கிறது. ஐயோ அப்படின்னா நாங்க எங்க பக்கத்துல வருதுன்னா நிறுத்தினா எம்பெருமான் நிஹி நானாம் முக்கியம் சரணம். பாரு இந்த திருவடிகள் இருக்கு பார், இதை பிடிச்சுக்கோன்னு காண்பிக்கிறதா அழகா. காவேரி மத்திய தேசே, காவேரி மத்திய தேசத்துல ரங்கநாதன் சயனிக்கிறானா. ஏன்னா காவேரியை பார்த்து என் பெருமையை தெரிஞ்சுக்கோன்னா பகவான். காவேரியை பார்த்து அவன் பெருமை என்ன தெரிஞ்சுக்கிறதுன்னா, காவேரியில போனா ஸ்ரீரங்கநாதனுக்கு தங்க குடத்தை எடுத்துன்னு வர சுவாமி ஜாக்கிரதையா தங்க குடத்தை எழுந்துருட பண்ணி கொண்டு வரணும். இன்னொருத்தர் அங்க ஸ்ரீரங்கத்துல தன் அகத்துல இருக்கிற பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணணும்னு அங்கேருந்து காவிரி ஜலம் கொண்டு வருவார். இன்னொருத்தர் ரொம்ப ஆச்சரியமா அங்க குடிச்சுட்டு இருப்பார். பக்கத்துல இன்னொருத்தர் பார்த்தா அவர் துணியை துவச்சுட்டு இருப்பார். அதை தாண்டி ஒண்ணு பார்த்தா இந்த நாய் அங்கேருந்து வந்து தன் நாக்க தொங்க போட்டு, அப்பா தாகம் தீர்ந்துதுப்பா இந்த காவேரி ஜலத்தால அப்படின்னு போ. ரங்கநாதன் என்ன சொல்றாரு, இந்த காவேரியை பார்த்தேடா என்னன்னு. மேல இருக்கக்கூடிய பிராமணோத்தமன் தொடங்கி கீழே இருக்கக்கூடிய ஒரு நாய் பரியந்தம் பேதமில்லாம காவேரி அனுபவிக்கிறாளே, அப்படி பேதமில்லாமல் என்னை அனுபவிங்கோள்னு கொடுக்கிறானா ரங்கநாதன். அதுக்குதான் காவேரிக்கு மத்தியத்திலே தான் துயில் கொள்ளுகிறான். சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுளோத்பாஷமானே விமானே காவேரி மத்திய தேசே என்று வர்ணிக்கிறார் பராசர பட்டர். காவேரி மத்திய தேசத்துல ரங்கநாதன் இருக்கக்கூடிய அழகு எதற்காகனா இதற்காகத்தான் அழகு. இந்த ரங்கநாதன் வெறும் ரங்கநாதன், ஆனா ஸ்ரீரங்கநாதனாக பெயர் எதனாலே என்ன? பிராட்டி சம்பந்தத்தாலே. வேதம் சொல்லிது ஸ்ரத்தயா தேவோ தேவத்வம் அஸ்னுதே. ஸ்ரத்தான்னு பேரு பிராட்டி. இந்த ஸ்ரத்தாங்கிற பிராட்டி இல்லைன்னா இவன் பகவானே இல்லையா. ஆழ்வார் சொல்றார் பாசுரத்துல, திருவில்லா தேவரை தேரேன் மின் தேவு, அதை தேவு என்றே சொல்ல மாட்டேன்னு சொல்றார். அவள் கண் அசைவுக்கு வசப்பட்டு காரியம் செய்யக்கூடியவன் ரங்கநாதன். பிராட்டி எப்படி புருவ நெருப்பு நெருக்கிறாளோ அதற்கு வசப்பட்டு காரியம் செய்யக்கூடிய பரமாத்மா ஸ்ரீரங்கநாதன். ஸ்ரீரங்கநாச்சியார் உகந்த தத்துவமாக ஸ்ரீரங்கநாதன் கொண்டாடப்படுகிறான். அந்த சுதினம் இன்னைக்கு பங்குனி உத்திரம் போல ஒரு ஐப்பசி உத்திரத்துல நல்ல நாள்ல நாம் கூடியிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பாக்கியம். ஆழ்வார்களாலே ஏற்றம் பெற்ற ரங்கநாதனுக்கு ஆச்சாரியர்களில் தலைவரான ராமானுஜராலே பெருமை கூடி. ராமானுஜர் இல்லைன்னா ஸ்ரீரங்க கஷேத்திரம் இந்த பெருமையை பெற்றிருக்குமா? ஆழ்வார்கள் பாசுரங்கள் இப்படி கொண்டாடப்படுவான்னா கண்டிப்பா இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. இன்றளவும்
முத்தமிழ் அரங்கேறக்கூடிய இடம் ஸ்ரீரங்க கஷேத்திரம் மட்டும்தான். முத்தமிழ் முத்தமிழ் தமிழ் போற்றுகிறோம்னா அது இன்னைக்கும் ரங்கநாதர் தான் காப்பாத்திட்டு இருக்காரு. யாராலே? ராமானுஜராலே காப்பாற்றப்பட்டு வரக்கூடியது. 4000 பாசுரங்களையும் அத்தியனோத்சவம்னு சொல்லக்கூடிய பகல் 10 ராப்பத்து வைகுண்ட ஏகாதசி திருநாளிலே அரையர் சுவாமிகள் இயத்தமிழோடே இசைத்தமிழோடே நாடகத்தமிழாக விண்ணப்பம் செய்யக்கூடிய இடம் ஸ்ரீரங்க கஷேத்திரம். இசையோட கூட்டி அழகான அந்த பாசுரத்தை பாடி அது அப்படியே நர்த்தனமா நாட்டியமா வேற ஆடி காண்பிப்பா. எங்க? ரங்கநாதர் முன்னாடி காண்பிப்பா. அழகா அது ரொம்ப அற்புதமா இருக்கும். கேட்கறதுக்கே தேவகானமா இருக்கு. மின்னுருவாய் முன்னுருவில் வேத நான்காய் விளக்கொடியாய் முளைத்தெழுந்த திங்கள் தானாய் பின்னுருவாய் முன்னுருவில் பிணிமூப்பில்லா பிறப்பிலியாய் இறப்பதற்கே என்னாது. இந்த பாசனம் இப்படி இருக்குன்னா அரே சுவாமி எப்படி செய்வார் தெரியுமா? மின் ஊரு ஆய் முன் ஊருவில் இப்படின்னு பிரிப்பான். அதுக்கப்புறம் அடுத்தது வரும் மின் ஊருவாய் 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 முன் ஊருவில் ஊருவில் ஊருவில். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த விண்ணப்பம். ஸ்ரீரங்கநாதன் முன்னாடி அந்த இசையோட கூட்டி அந்த பாசுரத்தை விண்ணப்பித்து அதன்படி தாங்கள் நாட்டியமும் ஆடி காண்பிக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் ஸ்ரீரங்க கஷேத்திரமாகிற ஸ்தலம். இன்னைக்கும் இதனுடைய பெருமை எங்க இருக்கு? யார்கிட்ட இருக்குன்னா ராமானுஜரிடத்திலே அந்த பெருமை இருக்கிறது. ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல ரங்கநாதன் போற்றிய ஒரு உத்தமர்னா சுவாமி ராமானுஜர் தான். இன்னைக்கு ரங்கநாதர் எப்படி இருப்பார்னா ரொம்ப ஆச்சாரத்தோடு கூடிய பெருமாள். எங்கேயாவது வழியில சமாதி அதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னா இவர் ஒரு 100 அடி தள்ளி போயிடுவார், பக்கத்திலே போமாட்டார். ஆனா ராமானுஜர் பரமபதித்த பிறகு, அவர் இறந்த பிறகு அவருடைய பூத உடலை கோயிலுக்குள்ளே அடக்கம் பண்ணுமோன்னா ஸ்ரீரங்கநாதன் சரம திருமேனி அது இங்கதான் இருக்கணும். தன்னுடைய வசந்த மண்டபம் இன்னைக்கு பார்க்கிற நாம் ராமானுஜர் சன்னதி என்பது ரங்கநாதனுடைய வசந்த மண்டபம். அந்த வசந்த மண்டபத்தை கொடுத்து ராமானுஜர் திருமேனி அங்கேயே இருக்க வேண்டும் என்று அவரை எழுந்தருள பண்ணி இன்னைக்கும் ஒவ்வொரு தடவை உற்சவம் பூர்த்தி ஆகிற பொழுதும் ஸ்ரீரங்கநாதன் அந்த ராமானுஜர் சன்னதிக்கு போய் ராமானுஜரை குளிர நோக்கி அவருக்கு இளநீர் முதலானவைகளை கொடுத்து பிறகுதான் திரும்புகிறார். ஏன்னா இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் உம்மாலேன்னு அவரை வாழ்த்தி விட்டு வருகிறான். இந்த ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதருடைய ஆக்ஞை இல்ல, ராமானுஜாரிய திவ்யாக்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என்று ராமானுஜரை இந்த உலகுக்கும் மேலுலகுக்குமாக நியமித்து போந்தான் ஸ்ரீரங்கநாதன். ராமானுஜர் பண்ணியிருக்கிற உயர்ந்த காரியம் என்னன்னா நூல்களை எல்லாம் காப்பாற்றினார், அதை பிரகடனம் பண்ணினார் உலகத்துக்குன்னு இல்ல, எல்லாருக்குமாக கைங்கரியத்தை வகுத்து கொடுத்தார். பிராமணர்கள் மட்டுமே பண்ணி கொண்டிருக்கக்கூடிய கைங்கரியங்களாக இருந்ததை 2 பிரிவாக பிரித்து பிராமணர்கள் பாகவதர்கள் என்று 2ஆக பிரித்து இருவருக்குமான கைங்கரியங்களை இந்த கோயிலை கொடுத்திருக்காரு ராமானுஜர். இது என்ன ஆச்சரியம் தெரியுமா? திருவேங்கடமாமலையில மற்ற இடங்கள்லாம் ரூபா கொடுத்தா வரதுக்கு இருக்கும். இங்க என்ன கிடைக்கும் கைங்கரியம் பண்ணினா ஒரு சொட்டு தீர்த்தம் ஒரு சடாரி. இதுக்காக எப்படின்னா 1000 வருடங்களா அந்த பரம்பரை இன்னும் கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பா ஸ்ரீரங்கம் கோயில்ல. ஏன்னா ராமானுஜன் ஏற்படுத்தி வைத்தது. எங்களுடைய தலைமுறை இன்னைக்கு 1000வது வருஷத்துல 35வது தலைமுறையில இந்த ரங்கநாதனை கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா எம்பெருமானார் ராமானுஜர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றும் தொடரும்படியாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான் ஸ்ரீமன்னு ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்ரமா. ஸ்ரீரங்கநாதன் ஆகிற ஐஸ்வர்யம் என்றும் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல இன்னைக்கு லிவிங் டெம்பிள் யுனெஸ்கோக்கும் தாண்டி கொண்டாடப்படும்படியா இருக்குன்னா ஸ்ரீரங்கம் மட்டும்தான் பூலோகத்துல இருக்கக்கூடிய இவ்வளவு பறந்து இருக்கக்கூடிய ஒரு கோயில் இன்றும் உயிர்ப்போட எல்லாவித கலாச்சார பண்பாடுகளையும் தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டு வரக்கூடியதா இருக்குன்னா ஸ்ரீரங்கம் தான். உற்சவ பிரியர் ரங்கநாதன். உற்சவம் இன்னைக்கு ஒரு உற்சவம் முடிஞ்சதுன்னா அடுத்தது ஒரு நாள் உற்சவம், அதற்கு அடுத்த நாள் ஒரு உற்சவம். போகாத இடமில்லை, எல்லாரையும் குளிர நோக்கும்படியானவரா இருப்பார். எதனாலேன்னா ராமானுஜர் செய்து வைத்திருக்கக்கூடிய அற்புதமான கைங்கரியங்கள் சரணாகதிங்கிற தத்துவத்தை உலகத்துக்கு பிரகடனப்படுத்தி கொடுத்து அது மட்டும் இல்லாதபடி ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல ரங்கநாதனுடைய தொண்டுகள்ல எல்லாருக்கும் அன்வயிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்து இன்றளவும் ராமானுஜருடைய திவ்யாக்னி ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல நடக்கும்படியாக வைத்துக் கொண்டிருக்கிறார். ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடிகளுக்கும் ராமானுஜருடைய திருவடி தாமரைகளுக்கும் பல்லாண்டு பாடி இருக்கிறோம். அவருடைய பேரருள் உங்களை சேர்ந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும், நீங்க சேர்க்கக்கூடிய தனம் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க குடும்பத்தாருக்கும் சேரக்கூடிய தனமா இருக்கு. நாம செய்யக்கூடிய தொண்டுங்கிற செல்வம்
நமக்கு சேரும்படியானதா இருக்குமா? இல்ல, நம்ம வம்சத்துக்கும் தொடரும். ஆழ்வார் சொல்றார், எந்தை தந்தை தந்ததை தந்தை தந்ததம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி கூரத்தாழ்வான் கூரங்கிற திவ்யதேசத்துல அவதாரம் பண்ணி அங்க எல்லாருக்கும் தொண்டு பண்ணி அங்க தாயார் கேட்ட வார்த்தை, காஞ்சிபுரத்துல பெருந்தேவி தாயார் வரதராஜனுடைய பாரிய அங்க எழுதுள்ளி இருக்கு. அவர் கேட்டார், ஓ அழுவான் அத்தனை செல்வமா? கேட்ட ஒரு வார்த்தையில நாமளா இருந்தா அடுத்த நாள் பேனரை போட்டுருவோம், செல்வம் என்று கொண்டாடினாள் தாயார், பெரிய செல்வந்தரன். ஆனா ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு புறத்தாழ்வான் எல்லாவற்றையும் விட்டு ஸ்ரீரங்க கஷேத்திரத்தை வந்து சேர்ந்த. ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கூட எடுத்துட்டு வரல, கையில இருக்கக்கூடிய ஒரு வட்டிலையும் தூக்கி எறிந்தான். பொன் வட்டிலை அந்த எரிந்தோன் வாழியேன்னு அவருடைய வாழி திருநாமம் இருக்கும் பூர்த்தியா. அந்த கூரத்தாழ்வான் வந்து ஆச்சாரியனுக்காக ராமானுஜனுக்காகவும் ரங்கநாதனுக்காகவும் சேர்த்த கைங்கரியமாகிற தனம் பிக்சட் டெபாசிட் இன்னைக்கு 35ஆவது தலைவரை எனக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கு. அதுதான் காரணம். ஸ்ரீரங்கநாதர் எங்களைய பார்த்த உடப்பாடு பராசர பட்டர்னு சொல்லுவது, வேற ஒரு காரணம் இல்லை. அப்ப நாம் சேர்க்கக்கூடிய கைங்கரியம் தொண்டாகிற தனம் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் உண்டான வாழ்ச்சி. அதை எப்படி பண்ணணும்? ஸ்ரத்தையோட பண்ணணும். கொஞ்ச நாள் பண்றோம் பரவாயில்ல, ஸ்ரத்தையோட பண்ணணும். இப்ப எப்படி பண்ணலாம்? வாயுக்கும் அவன் திருநாமங்களை கொடுத்து கொண்டு பண்ணணும். கோயிலுங்கிறது வேற விஷயங்களை பேசக்கூடாது, வேறொரு விஷயங்களை கேட்டுக்கொண்டு நடக்கக்கூடாது. ஆகையால நாம் தொண்டு செய்கிற பொழுது பகவானுடைய திருநாமத்தை அனுசந்தானம் பண்ணி அதுல மிகவும் மனதை ஈடுபடுத்தி கொண்டு ஸ்ரத்தையா பண்ணும்படியா இருக்கிறச்சே, அதனால் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் கிடைக்கக்கூடிய பலன் இருக்கே, எண்ணி நடங்காத பலன்களை நீங்கள் பெற்று போவதற்காக வந்திருக்கக்கூடிய அற்புதமான பாக்கியம். இது மேலும் மேலும் பெருகி இன்னும் உங்களுக்கு பல கைங்கரியங்கள் ஸ்ரீரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கநாதர் அருள வேண்டும். ஆழ்வார் பாசனங்கள்ல சொல்றபடி ஆண்டாள் காற்றபடி எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் நீங்காத செல்வம் நிறைந்து. அதுக்கப்புறம் சொல்ற ஆண்டாள் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்று ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்திலே காண்பிக்கிறபடி இன்னும் ஆண்டாள் பல பாசுரங்களை சொல்ற. நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட வேண்டிய மக்களே வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரே அப்படின்னு பலவாறாக வாழ்த்துகிறார்கள். அந்த வாழ்த்தெல்லாம் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படியே அமையப்பெறும்படியாக ஸ்ரீரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கநாதர் அனுகிரகம் பண்ண வேணும் என்கிற பிரார்த்தனையோட பூர்த்தி பண்ணிக்கிறோம். அழகா நிறைய பல பேர் மிக்சடா வந்திருக்கேன். அட்வொகேட்ஸ் ஒரு பக்கம், குரூப் டீச்சர்ஸாக இருக்கக்கூடியவர்கள், இன்னும் போலீஸ் துறையில பணியாற்றக்கூடியவர்களும் சொன்னோம், இன்னும் குடும்பத்தின் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களும் சரி. இது எல்லாரும் இணைந்திருந்து செய்வதுதான் தொண்டு என்பது. பகவானுக்கு எது பிடிக்கும் அப்படின்னா இன்னார் இனியார்னு தெரியாதபடி கலந்து பரிமாறக்கூடியதை பார்க்கறச்சே ஆனந்தம் ஏற்படுகிறது. நமக்கு என்ன இது கிடைத்திருக்கக்கூடிய பரமபாகியம். இந்த பாக்கியத்தை 2 நாளும் முழுமையாக நாம் உபயோகப்படுத்தி கொண்டு நம்முடைய தலைமுறைகளையும் அதை போல கொண்டு வரணும். நாம் நினைச்சோம் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்கா, அவர்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. பரவாயில்ல, உங்கள் மூலமாக அவர்களுக்கும் நல்ல மெசேஜஸ் கண்டிப்பா போய் சேரக்கூடியதாக அமையப்பெற வேணும் அப்படின்னா. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய தலைமுறை அடுத்த தலைமுறை எப்படி தயார் பண்ண போறோம், அங்கதான் கொஸ்டின் நமக்கு நிறைய இருக்கு. நாம சொல்றதெல்லாம் ஒண்ணு சொல்லிட்டா அவ உடனே கேட்பா, நீ வரலாம் வேணாம், நீ எப்ப வந்த அப்ப நான் வந்துப்பேன், இப்ப என்ன அர்ஜென்ட், பொறுமையா வருவோம் நாங்கள்லாம் அப்படின்னு அவர்கள்டேந்து வார்த்தை வரைச்சு அதுக்கு நாம எப்படி பதில் சொல்ல போறோம், அவர்களை எப்படி சமாளிக்க போறோம்? நம்முடைய சம்பிரதாயம் தான் சயின்ஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் சயின்ஸ். நமக்கு தனித்து சயின்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னா கொரோனா காலத்துல எல்லாருமே நமஸ்தேன்னா, யாரு பிரசிடென்ட், யுஎஸ் பிரசிடென்ட் உட்பட அங்கே. அப்பதான் பாரத கலாச்சாரத்தின் பெருமை தெரிஞ்சுது. அப்பதான் நம்ம வீட்டுல 10 இல்லாதது எங்க வைக்கணும், கையை சோதிக்கணும், இப்படி வைக்கணும்னு இந்த அனுஷ்டானத்தின் மகிமையே நமக்கு தெரிஞ்சு. இப்பதான் சாணி ஜலம் கரைக்கணும், வேப்பலை வைக்கணும், மஞ்சள் பொடி, இதெல்லாம் பெருமை என்னன்னு நம்ம புத்திக்கு எப்ப ஏற்றதுன்னா கொரோனான்னு ஒரு வியாதி வந்து காமிச்சு கொடுக்குது. அது வரைக்கும் அதை பத்தி நமக்கு புரிதல் இல்லை. ஏன்னா நாம் ஃபாலோ பண்றது எல்லாமே ஹைலி சயின்டிபிக். ஒவ்வொன்றும் நாம சொல்லக்கூடிய விஷயம் நாம சொல்றோம். அதிகாலையில துயிலெடு கதிரவன் உதவி சிகரம் வந்தனைந்தான் ஆழ்வார் சொல்றார் பாசனத்தில். பிராமே முகூர்த்தேச்ச உத்தாயன்னு சாஸ்திரம் சொல்றது. பிராம முகூர்த்தத்துல எழுதுக்கணும் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். இதுவே ஒருத்தர் 5 AM கிளப்னு ஒரு புக்கு போட்டா 1 மில்லியன் காப்பீஸ் சோல்டுங்கிறாங்க. ரொம்ப அருமையான விஷயம். என்ன எக்ஸலண்டா இருக்கு. ஹவ் யூ ஹேவ் ஸ்ப்ரீச்ட் இட். அப்பா வெரி வண்டர்ஃபுல். இப்ப எவ்வளவு இருக்கு அந்த சமயத்துல பாரு, ஓசோன் லேயர் எப்படி இருக்கு பாரு அந்த சமயத்துல. அப்ப எல்லாத்துக்கும் நாம ஒரு சயின்டிபிக் ரீசன் கொடுக்க வேண்டி இருக்கு. இந்த தலைமுறைக்கு ஏற்றவாறு நாம் எப்படி சொல்ல போறோம்? அப்ப அவர்கள் கேட்பது நியாயம், சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டியது நம் கடமை. ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி கொடுத்தா அது ஏற்கும்படியா இருக்கும். ஏன்னா எல்லாமே ப்ரூவ்டு ஃபார் சென்ச்சுரிஸ் இட் ஹவ் பீன் ப்ரூவ்டு. இப்ப வெள்ளை உடை அணிந்து போறேன், இது மேக்சிமம் வெயில் இருக்கிற காலம். இனிமே வெயிலுக்கு கொண்டாட்டம் தான், எப்பவுமே டிகிரி குறைய மாட்டேங்கிறது மழை பெஞ்சாலும் கூட. இப்ப இந்த வெள்ளையோட அணிந்து போறச்சே சயின்ஸ் என்ன சொல்றது, இது என்ன பண்றது, இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த ஹீட்னு சொல்றது.
ஆனா சில பேரை பார்க்கிறோம், கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கருப்பே அணிஞ்சிட்டு போறா. இப்ப என்ன ஆகும்னார், நேர் ஆப்போசிட் அது இல்லையா? என்ன இருந்தது? இட் அப்சர்வ்ஸ் த ஹீட். அது நன்மையை கொடுக்குமா? இல்ல. அப்ப நன்மையை தரக்கூடிய பல விஷயங்களை நான் கடைபிடிக்கிறேன். மற்றவாளை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் கடைபிடிக்கிறச்சே நான் பெருமையானா இருக்கணும், நான் கொண்டாடும்படியானா இருக்கணும், நான் இதுல வந்ததுக்கு நான் சந்தோஷப்படும்படியானா இருக்கணும். எனக்கு எங்கே வருத்தம் வருகிறது, எனக்கே யோசனை வருகிறது, எனக்கே தயக்கம் வருகிறது, நெத்தி இருக்கிறதுக்கு நான் ஏன் தயங்குறேன்? இப்ப இதனுடைய பவர் யாருக்கு தெரியும்? எவ்வளவு பெரிய கிரேட்டான இடம் முழுக்கவே. அப்ப அந்த இடத்துல நாம் செய்து கொள்ளக்கூடிய விஷயங்களாலே நமக்கு ஏற்படுகிற நன்மை என்ன? எந்த விதத்தில் சேர்க்கணுமோ சேர்க்க தவறி இருக்கிறோம். அதை மட்டும் நாம கரெக்டா விஷயங்கள்ல சேர்க்க ஆரம்பிச்சோம்னா அடுத்த ஜெனரேஷனும் இதை நிறைய ஃபாலோ பண்ணாரு. இப்ப பல பேர் அற்புதமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. அழகா ஸ்ரீரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கநாதர் கிருபையோட உங்கள் குழந்தைகள் எல்லாரும் கூட அப்படியே வரும்படியாக எம்பெருமானுடைய திவ்ய கடாட்சம். நல்ல விஷயம். அழகா எப்பவுமே ஆழ்வார் பாசுரத்தை சொல்றார், கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில். இளமை கெடுவதற்கு முன்னே பெருமானுடைய திருவடிகளை பற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு வார்த்தை காண்பிக்கிறார். அப்படிப்பட்ட இன்னும் நிறைய அடியார்கள் கூட உங்களிடத்துல கூடி நிறைய கைங்கரியங்கள் பண்ணணும்.